ஐயா, சந்திரா அதுக்கு கண்டிப்பா சம்மதிச்சிருக்கவே மாட்டா. இவங்க தான் ஏதோ பண்ணி ஒத்துக்க வச்சிருக்கணும். ஐயா, நான் எதுவும் பண்ணல. இவளே தான் இவன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். இல்ல என் மருமக அப்படி சொல்லியிருக்க மாட்டா. இதை பாருங்க, அவங்களுக்குள்ள இன்னைக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருக்கலாம். ஆனா காலப்போக்கில் அது சரியா போயிரும்ல. ஐயா, இவங்க சொல்றாங்கன்னு அவசரப்பட்டு நீங்க எதுவும் பண்ணிட வேணாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப என்னப்பா பண்றது? என்னப்பா இப்படி சொல்றாங்க? ஆமா, கட்னா புருஷனே இப்படி சொல்றாரு. இப்ப என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. ஐயா, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? இவளையே கேளுங்க. இவளுக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டானா வெட்டி விட நீங்க தயார் தானே? முதல்ல உங்க தங்கச்சியும் சொல்ல சொல்லுங்க. சந்திரா, கேக்குறாங்கல்ல, சொல்லு. அடியே, உங்க ஆசையும் உன் புருஷன் ஆசையும் நிறைவேறாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் அக்கா மூலமா என் வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறீங்கல்ல, உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்டி. ஏன் சந்திரா தயங்குற? அதான் நான் இருக்கேன்ல, தைரியமா சொல்லு. ஆமா, என் அக்கா சொன்ன மாதிரி என் திருமண உறவை முறிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இனிமே இவரோட எப்பவும் சேர்ந்து வாடுறதா இல்ல. ஐயா, இது இவளா எடுத்த முடிவு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா, நான் என் அக்கா கூடவே இருக்க ஆசைப்படுறேன். அதனாலதான் தாலியை கழட்டி கொடுத்தேன். என் அக்காவை இதுல சம்பந்தப்படுத்தாதீங்க. ஐயா, நான் இப்பவும் சொல்றேன் ஐயா, என் மருமக மனசார இதை செஞ்சிருக்க மாட்டா ஐயா. என் மருமக செஞ்சதை நீங்க ஏத்துக்க கூடாதுயா. அந்த பொண்ணே சம்மதப்பட்டு தாலியை கழட்டி கொடுக்கறப்போ நாம என்ன பண்ண முடியும்? ஐயா, கையோட காசை வெட்டி போட்டு எல்லா உறவையும் முறிச்சிருங்க. காசு வெட்டி? மா, நீங்க என்ன சொல்றீங்க? காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சுக்கலாமா? ஐயா, என் அக்கா சொன்னபடியே செஞ்சிருங்க. அதுல எனக்கு முழு சம்மதம் தான். கடவுளே, மருமகளே, வேண்டாம்மா, தப்பான முடிவு எடுக்காதம்மா. சொன்னா கேளுமா. மாமா, நான் சொல்றேம்மா, என் பேச்சு கேளுமா. வேண்டாம்மா. பூசாரி, இங்க வாங்க. ஐயா, சொல்லுங்க ஐயா. சாமி முன்னாடி காசை வெட்டி போட ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. என்னப்பா, சரிதானே? ஐயா, காசை வெட்டி போட்டுறாங்களா? வேற வழி இல்லப்பா, செஞ்சுதானே ஆகணும். சம்பந்தப்பட்ட பொண்ணே சொல்றப்போ நாம என்ன செய்ய முடியும்? சரிங்க ஐயா. ராஜா சேதுபதி பரமேஸ்வரி அம்மாவோட பேரனும் அருணாச்சலம் அபிராமி அம்மாவோட மகனுமாகிய கார்த்திக்குக்கும் ராஜராஜன் சாமுண்டீஸ்வரோட மகன் ரேவதிக்கும் இடையே நடந்த திருமண பந்தம் காசு வெட்டி போட்டு இன்னையோட முடிவுக்கு வருது. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. பஞ்சாயத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க. பஞ்சாயத்து முடிஞ்சது. ஊர் ஜனங்களாம் கிளம்பி போலாம். வாங்கப்பா, வாங்க.
சந்திரா, நான் சொன்ன மாதிரி செஞ்சு நீ என் தங்கச்சின்னு நிரூபிச்சிட்ட. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. வா வீட்டுக்கு போலாம். என்ன ஈஸ்வரி, திரும்பவும் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட போல இருக்கு. ஆமா, பஞ்சாயத்துல நான் சொன்னபடி இவளுக்கும் அந்த சிவனாண்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அவன் கட்டின தாலிய அவன்கிட்டயே கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டான். நான் சொன்னதை செஞ்சு என் மேல பாசம் இருக்குன்னு நிரூபிச்சிட்டான். அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். மாமா, அத்தை எல்லா விஷயத்திலையும் புத்திசாலியாக தான் மாமா இருக்காங்க. ஆனால் சின்னத்த விஷயத்தில் மட்டும் திரும்ப திரும்ப முட்டாளாகிட்டே இருக்காங்களே. என்ன பண்றது மாப்பிள, சில பேர் தலையெழுத்தை மாத்தவே முடியாது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் தங்கச்சி தப்பு பண்ணாதான் நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கோவம் எனக்கும் இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்காக கழுத்துல இருந்த தாலிய கூட அந்த சிவனாண்டி கிட்ட கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டான். என் மேல பாசம் இருக்கிறத நிரூபிச்சிட்டான். நானும் இவள மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன். நீங்களும் இவள மன்னிச்சிருங்க. இந்த தரித்திரம் வீட்டை விட்டு ஒழிஞ்சிருச்சு சந்தோஷப்பட்டேன். திரும்ப வந்து தொலைஞ்சிருச்சு. ச்சே. மாமா, நம்ம குடும்பம் ஆபத்திலிருந்து தப்பிச்சதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கலையே மாமா. அதுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. அம்மா கையில கால்ல விழுந்து எப்படியும் நடிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. முன்ன விட இன்னும் வேகமா நம்ம குடும்பத்தை பழிவாங்க பாப்பாங்க. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மாமா, அப்படி உங்க வாழ்க்கையில என்னதான் மாமா நடந்துச்சு? சொந்த அக்கா மேலே இவ்வளவு கோவமா இருக்காங்க. மாப்பிள, சின்ன வயசுல சந்திரா சிவனாண்டியை காதலிச்சா. அது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்ச போது அவன் நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவன், அவனை போய் காதலிக்கிறேன்னு சத்தம் போட்டா. அவங்க காதலை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாம சந்திராவும் சிவனாண்டியும் ஊர்ல இருக்கிற ஒரு கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.